எல்லா திருட்டுக்கும் மூலகர்த்தானா அது நாங்கள் தான். சேது, முருகேசன், அப்புறம் நான் குமார். ஒன்றாவதில் பல்பன் திருடுனதில் ஆரம்பித்த எங்கள் திருட்டு இப்போ ஆள் கடத்தல் வரைக்கும் வளர்ந்துருக்கும். எங்களுக்கு தேவைன்னா குழந்தைங்க டவுசரையும் விட மாட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய அஜாகிரதையும் தான். என்ன தான் நாங்கள் இப்படி இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னா, எங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு நியாயம் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தான் அருணா? ஆமாம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ராஜேஷ், நாங்கள் 2 பேரும் ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட பார்ட்னர்ஸ். என்ன, அவரை தூக்கணுமா? கம்பெனிக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனராக இருக்கணுமா? இல்லை, உங்கள் பார்ட்னரை இல்லாமக்கணுமா? சி, பின்னாடி போங்க. 3த்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சீ, நான் ஒன்றும் அவ்வளோ கொடூரமான வில்லன் இல்லை. அவன் பையனை மட்டும் கடத்தினா போதும். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயமா? சரி, எவ்வளோ கொடுப்பேன்? 10 லட்சம். கடத்தினாவே 10 லட்சம்னா அப்போ இவன் எவ்வளவு அமைக்கிருப்பான். டீலிங்க்கு நாங்கள் ஓகே. இதில் 5 லட்சம் இருக்குது, வேலையை முடிங்க, மீதி அப்புறம் தரேன். இது நீங்கள் கடத்த போனுடைய ஃபோட்டோ. டேய் சீக்கிரமா வாங்கடா, டியூஷன் மொக்கையா இருக்கு. டேய் டிவி போட்டு பாங்கடா, இந்த ஹோம்ஒர்க்லாம் எவன் எழுதுவான்? டியூஷன் போடுறாங்க அப்படி இப்படின்றாங்க. இதான் நோட்டை பிடி, சீக்கிரம் ஏறி உட்கார, டைம் ஆகுது பேர். சரி, இடிக்காரா டேய், என்னடா நீ? டேய் போடா டேய். டேய் அத கூட டேய் அதோட அந்த குண்டம் வர்றா, எவ்வளோ ஸ்லோவாக வரான். சீக்கிரம் வாடா டேய். ஐயோ டேய் வாடா போலாம். டேய் இன்னைக்கு இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் இருக்குடா, கன்ஃபார்மா இந்தியா தான் ஜெயிக்கும். தோனி செஞ்சுரி தான். நீ வேணா பாரு. என்னடா R15 பைக் வச்சு நீ இவ்வளோ ஸ்லோவா போறாங்க? டேய் அதெல்லாம் ஏன்டா? ஐயோ டேய் அங்க பாருடா. இங்க என்னடா இருக்கு? டேய் அங்க இல்லடா, இங்க பாருடா. டேய் என்னடா ஆச்சு? டேய் அவன் தான் வளர்றானா, நீயுமா? வாங்கடா போலாம் வீட்டுக்கு. ஏய் பைடா டேய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பை பை. பைடா டேய், பைடா நாளைக்கு பார்க்கலாம்டா. பசங்க மேட்ரை முடிச்சிட்டாங்க. இது இல்லைடா, இனிமே தாண்டா இருக்கு உனக்கு. கணக்கை மாற்றி எழுதுனா என்னையே தூக்கிடுவியா? எங்க இப்போ தூக்கு பார்ப்போம். ஆனால் நான் இப்போ உன் பையனை தூக்கிட்டேன்ல. மச்சி கால் பண்றா. ஹலோ, நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கிட்டோம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல? அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். தூக்குனது அந்த பையன் இல்லை, பின்ன உன் பையனை. உன் பையன் உனக்கு வேணும்னா 25 லட்சம். பேலன்ஸ் 5 லட்சம் வேணும். அதை விட்டுட்டு மவனை போலீஸுக்கிட்ட போனேன். இப்போ உன் பையன் மயக்கமாக தான் இருக்கான். அப்புறம் எப்பயுமே மயக்கத்துலேருந்து என்னடா இவனுங்க பணம் கொடுத்தனுடைய பையனையே கடத்திட்டாங்கன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நீ சொன்ன மாதிரி கடத்திருந்தா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீயே எங்களை காட்டி கொடுத்துருவ. எத்தனை படம் பார்த்துருப்போம். எப்படியும் வேலை செய்யாமல 5 லட்சம் கிடைச்சிருச்சு. மீதி 5 லட்சத்துக்கு எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே? அதிக அமௌண்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கத்தானே லாபம். இது நோக்கு தெரியாதோ? இப்போ மட்டும் என்னடா உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்க முடியாதாண்ணா? அப்புறம் இவன் பேர் பீட்ரு. இவன் எங்கள் டீமில் சேர்ற முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன திருட்டுக்கெல்லாம் போலீஸ் எங்களை அடித்து பின்னி பெடலை எடுத்துடுவாங்க. ஆனால் இப்போ இப்படித்தான். இனிமே நாங்கள் மட்டும் இல்லை, நீயே நினைச்சாலும் இதை பற்றி வெளியே வாயை திறக்க முடியாது. இது என்னன்னு கொஞ்சம் பாரு. அவன் பையனை மட்டும் கடத்தினா போதும். இது இல்லைடா, இனிமே தாண்டா இருக்கு உனக்கு. கணக்கை மாற்றி எழுதுனா என்னையே தூக்கிடுவியா? எங்க இப்போ தூக்கு பார்ப்போம்.
ஆனால் நான் இப்போ உன் பையனை தூக்கிட்டேன்ல. அதையும் மீறி நீ போலீஸ் கிட்ட போனன்னு வையேன். ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாதியா, இவர் தாயா இப்படி செய்ய சொன்னார், இல்லைன்னா வேற ஒரு கேங்கை வச்சு உங்கள் எல்லாத்தையும் கொண்டுடன்னு மிரட்டினாரியா, அதுக்கு பயந்து தாயா நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னு வையேன். உன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் நினச்சிப்பார். காப்பி இஸ் யுவர் சைட் பட் ஒரிஜினல் இஸ் அவர் சைட். என்கிட்ட வர கிளைண்ட் கிட்ட ஒரு நியாயம் இருக்கணும், இல்லைன்னா இப்படிதான். போ. எங்கள் அண்ணன் பையனை கடத்தணும், இதில் 50,000 இருக்குது, வேலையை முடிங்க, மீதி காசு எங்கள் அண்ணங்கிட்டேருந்து ஆட்டை போட்டு தரேன். முருகேசா, சேது. ஓகே, உங்கள் அண்ணன் ஃபோன் நம்பர் இருக்கா? இதில் இருக்குது. ஹலோ, நாங்கள் உன் தம்பியை கடத்தி வச்சிருக்கோம். அவன் உயிரோட வேணும்னா